ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா, நான் வந்து இன்ட்ரோ ஷூட் போயிட்டு வந்து கொடுக்குறேன். காரணம் என்னன்னா, இந்த ஊர்ல அவரைபேலை அப்படின்னுவா. அவரைபேலைன்றது நம்ம ஊர்ல மொச்சைன்னு சொல்லுவோம். நான் நிறைய ஐட்டங்கள் உங்களுக்கு மொச்சை வச்சு பண்ணி காமிச்சிருக்கேன். உப்பின் சாறு, முத்தை, அவரைக்காய் பல்லியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரைபேலை வச்சு பண்ணியிருக்கேன் நான். பேலைனா பருப்பு, இந்த அவரைக்காய் உள்ள, அதாவது மொச்சைக்குள்ள உள்ள அந்த பருப்பு மேல இருக்கிற ஸ்கின்னை எடுத்துட்டும் பண்ணுவா, ஸ்கின்னோடையும் பண்ணுவா. இந்த ஊர்ல வந்து இந்த அறுவடை டைம்ல, அதாவது இந்த பொங்கல் நேரத்துல இந்த அவரை பேலை வந்து ரொம்ப நிறைய கிடைக்கும். அந்த அவரைக்காய் வந்து அறுவடை பண்ணி அதுலேருந்து ஏகப்பட்ட அன்இமேஜினபிளா என்னென்னத்தையோ பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன். ஸ்வீட்ஸ் பண்ணுவா, தோசை பண்ணுவா, ஆஸ் யூஷுவல் சாறு, அப்புறமா சித்ரா அண்ணா, இது எல்லாத்துலேயுமே அவள் வந்து அவரைபேலை போடுவா. எவ்ரி டைம் இந்த ஈவெண்ட் வந்து நேஷ்னல் காலேஜ் கிரவுண்டில் நடக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு எனக்கு யாராவது சொல்லுவா, இது மாதிரி நீ போனியா அப்படின்ட்டு. நிறையா நேரங்களில் பேப்பர் படிக்கிற ஹேபிட் கிடையாது, அதனால நான் நிறையா நேரங்களில் இதை மிஸ் பண்ணிடுறேன். ஐ தாட் இந்த தடவை மிஸ் பண்ணுற பிளான் தான். காரணம் என்னன்னா, அவரை பேலையும் வயிறு பிரச்சனையும் சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் ஸ்டில் ஐ தாட் ஓகே, நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காவது போகலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு கொஞ்சம் என்ன நான் தெம்பு பண்ணிட்டேன். போகலான்னு சொல்லிட்டு காத்தாலேயே கிளம்பி போனேன். ஒரு வேலையெல்லாம் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு ஒரு 1.5 hours தான் போயிட்டு ஓடி போயிட்டு வந்துடலான்னு. என்னோட இன்னைக்கு பேட் லக் என்னன்னா, டெய்லி வெயிலே அடிக்காது, அப்பா துணிகள் எல்லாம் காயாது, ரொம்ப கஷ்டப்படுவேன். இன்னைக்கு அக்னி நட்சத்திரம் மாதிரி வெயில், வெளியில போய் நின்ன என்னால தாக்கு பிடிக்க முடியல. 1 hour அங்க எங்க பார்த்தேன், போராத குறைக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஊர்ல பெங்களூர்ல உள்ளவ அத்தனை பேரும் அங்கதான் இருக்கா. எனக்கு இந்த க்ரௌடை பார்த்த உடனே அலர்ஜி ஆயிடுது, என்னால முடியவே இல்லை. அப்படியே சஃபகேஷன் ஆக ஆரம்பிச்சுட்டு கிடுகிடுன்னு வந்து என்னால முடிஞ்சதை மட்டும் கவர் பண்ணேன். நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டு போயிட்டோம், அதனால எங்களுக்கு ஒன்றும் சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய டெம்டிங்காக அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் வீடியோக்கோசரம் போண்டா வாங்கினேன், அதுக்கப்புறம் வடை வாங்கினேன். இவர் வந்து ஒரே ஒரு குலோப் ஜாமுன் வாங்கியிருந்தாரு. நாங்கள் ஜஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ட்டு அது என்ன பண்ணுமோ பண்ணியாச்சு. பட் டேஸ்ட் வைஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருந்தது, நோ டவுட். ஏகப்பட்டது எல்லாமே வந்து அவரைபேலையில் வச்சு பண்ணினா கண்ணா பின்னான்னு கேஸ் ஐட்டம் அது. அவ்வளோ அவரைபேலையெல்லாம் ஒரே நாளில் சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது. பட் ஹாப்பியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு மஜா பண்ணிட்டு வரதுலலாம் ஒன்றும் தப்பே இல்லை. ஸோ ஒன்ஸ் இன் அ வை இந்த மாதிரி ஒரு கேங்காக போய் அந்த க்யூவில் நின்று அதை வாங்கி சாப்பிட்றது, அதெல்லாமே ஒரு விதமான சந்தோஷங்கள் தான். நத்திங் ராங் இன் இட். என்னுடைய பேட் லக் இன்னைக்கு பயங்கர ஹாட்டாக இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் நான் நினச்சேன் இன்ட்ரோ ஷூட் அங்கே கொடுத்து ஆரம்பிக்கலான்னு. எள்ளு போட்டால் எள்ளு எடுக்கிறதுக்கு இடம் இல்லை, அங்கே க்ரௌடு. அதில் நான் என்னத்தை இன்ட்ரோ ஷூட், எனக்குலாம் பேசுறதுக்கே சம்டைம்ஸ் வெக்கமாக இருக்கு. இன்னைக்கு ஒரு பயங்கர ஹாப்பியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அத்தனை க்ரௌடில் விஜயலட்சுமின்னு ஒரு மேடம் வந்து, நீங்கள் விஜயமாலா சக்கரவர்த்தி தானே அப்படின்னு கேட்டா. ஐயோ, என் காலு தலை எதுவுமே உடம்பு ஃபுல்லாக கிரவுண்ட்லேயே நிற்கலை. நான் எங்கேயோ பறக்க ஆரம்பிச்சுட்டேன், என்னால் தாங்கவே முடியல, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். என்னது இந்த க்ரௌட்ல நீங்க தானான்னு கண்டுபிடிச்சேலா அப்படின்ட்டுன்னு நிஜமாவே நான் ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டேன். என்னை வந்து கண்டுபிடிச்சிட்டா யாரோ ஒருத்தர் அப்படின்ட்டு. ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ விஜயலட்சுமி மேடம். நான் அவளுடைய ஒரு ஃபோட்டோவை எடுத்துனேன், அதை நான் அதோட ஆட் பண்ணுறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. இதுதான் என்னுடைய வளர்ச்சி அண்ட் என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாமா. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ இன்னைக்கு உண்டான அந்த போயிட்டு வந்த வீடியோவை இதுக்கப்புறமா அட்டாச் பண்ணுறேன். பாருங்க எவ்வளோ வெரைட்டிஸ் பண்ணியிருக்கா. ஒன்றும் இல்லை, இதை கூட நான் ஆற்றுல ட்ரை பண்ணுறேன். ஒரு நாள் ஒரு ஐட்டம் பண்ணி உங்களுக்குமே, நாட் ரெகுலர்லி, வாரத்தில் 1 நாளோ இல்லை 10 நாளைக்கு ஒரு நாளோ அவரைபேலை வச்சு ஏதாவது ஒரு ஐட்டம் பண்ணுறேன். பிகாஸ் அவ்வளோ எனக்கெலாம் வந்து என்னது ஸ்டமக் ஃப்ரெண்ட்லி ஐட்டம் கிடையாது. எஸ்பெஷலி இந்த கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கிறவாலோ இல்லை கால் பிளாடரையே எடுத்துட்டாலோ இந்த அவரைபேலை வார்த்தையை வாயால் கூட சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஒத்துக்காத ஐட்டங்கள். ஸோ சின்ன வயசுல எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிடணும், அவ்வளோதான். அப்போ நோன்னு சொல்லிட்டு வயசானதுக்கப்புறம் சாப்பிட்டா எதுவும் ஒத்துக்காது. இதுதான் பேசிக் பிரின்சிபல். ஸோ எல்லாருமே வீடியோவை தயவுசெய்து லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ நம்ம அவரைபேலை மேலாக்கு உங்களை நான் கூட்டின்னு போகிறேன். எக்ஸ்பிரஸ் கவுண்டர் சௌகரியப்படுத்தி வேறொரு கூட எக்ஸ்பிரஸ் கவுண்டர்
ಮಾಡಿರೋದಲ್ವಾ? ಈವನ್ ಇದೆಲ್ಲನೂನಾ ಅಲ್ವಾನೂನಾ? ಅದೇ ಅದೇ ಅದೇ. எல்லாத்துலேயும் அந்த அவரைபேலை பருப்பை வந்து அரைச்சிட்டு ரெடி பண்ணியிருக்கா. இந்த கடையில் பாருங்கோ, அவரைபேலை வச்சு என்னென்ன ஐட்டங்கள்லாம் பண்ணியிருக்கான்னு பாருங்கோ. லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குது. வடிவேலு சொல்கிற மாதிரி போதும் போதுன்ற மாதிரி இஷ்டத்துக்கு லிஸ்ட்டு. என்னென்னமோ வடை, தட்டை, நிப்பட்டுன்னு என்னென்னமோ பண்ணியிருக்கா. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஒரு குரூப் பீப்புள் வந்து உட்காந்து அதை பண்ணின்னு இருக்கா. அங்கங்கே அவரைக்காயும் விற்கிறா. அந்த அவரைபேலை அந்த முழு அவரையும் இருக்குது, உரிச்சும் வைக்கிறா. அது மேலே இருக்கிற ஸ்கின்னை உரிச்சு கூட விற்கிறாவா. கிலோ 80 ரூபா, 1.25 கிலோ 100 ரூபான்றா. ಅದು ಓಪನ್ ಮಾಡೋದು ಅದು ರೇಟ್ ಎಷ್ಟು? ಕೆಜಿ 240ಯಾ? ಪಾವು ಲೆಕ್ಕನಾ ಇದು? ಒಂದು ಪಾವು 300 ರುಪೀஸா? இது பார்த்தா அந்த அவரைபேலையிலேயே மேலே ஒரு கண்ணாடி ஸ்கின் இருக்குல்ல, அது ஓப்பன் பண்ணது. வி மாஸ் ப்ரொடக்ஷன். அங்கே பில்லு போட 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 இங்கே வடையும் போண்டவும் காலி ஆகிட்டே இருக்குது. அவங்களால மேனேஜே பண்ண முடியல, அப்படி க்ரௌடு. நாங்கள் வந்து வடையும் அவரைக்கால் போண்டவும் வாங்கினோம். ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ சொல்கிறேன். சூப்பராக இருக்குது வடை. ரொம்ப சூடாக இருக்குது. ஆலு போண்டா தான். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அவரைக்கால் இருக்குது. சூடாக இருக்குது. அவரைக்காலோட டேஸ்ட் தெரியறது இதில் நல்லா புரிஞ்சிருக்கு. அவரைக்கால் இது வெந்திருக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அவரைபேலை குலாப் ஜாமுன் நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன். எப்படி இருக்கு? அவரைக்கால பண்ண மாதிரி இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கு? அப்படியெல்லாம் இல்லையா? இல்லையா, நார்மல் குலாப் ஜாமுன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த இதெல்லாம் அரைச்சதெல்லாம் தெரியறது. இந்த ஸ்டாலில் பார்த்தேன்னா அவரைபேலை சித்ரான்னா, அவரைபேலை சாறு, அதுக்கப்புறமா ஸ்வீட்டு, அதுக்கப்புறமா சாம்பார், என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக கமர்ஷியல் கவுண்டர் மாதிரி இருக்குது. இது வந்து பேக்கரி. அவரைக்காலுலேயே பேக்கரி கவுண்டர் இருக்குது. அவரைபேலை பாஸ்தா, அவரைபேலை சாண்ட்விட்சு,
அவரைபேலை பஃப், அவரைபேலை காரா பிஸ்கெட். கவுண்டர் இருக்கு. நம்ம பே பண்ணி ஒரு மெம்பர்ஷிப் மாதிரி அதாவது ஏதோ ஒன்று வாங்கணும். வாங்கினாக்கா உள்ளே போய் சீக்கிரமாக சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். நான் அதை இப்போ தான் பார்க்குறேன். கவுண்டர் உள்ளே வந்தாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. இந்த இடத்துலையும் அதே மாதிரி நிறையா அவரைபேலையோட ஐட்டங்கள் எல்லாமே கிடைக்கிறது. சாட்ஸ் கிடைக்கிறது, அவரைபேலை கோபி கிடைக்கிறது, எல்லாமே கிடைக்கிறது. அங்கே கிடைக்கிற வெளியில் கிடைக்கிறது அத்தனையும். ஆனால் இங்கே கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்குது. கமர்ஷியல் கடைகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரியான பிராண்டட் ஐட்டங்கள் எல்லாமும் அந்த சைடு எல்லாமே உங்களுக்கு அவரைபேலை ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து கம்ப்ளீட்டாக கமர்ஷியல் என்னென்னமோ இருக்குது. ஓகே, இதுதான் நம்ம எக்ஸிபிஷன் ஃபேமஸ் பீனட் ரோஸ்டட் கோட்டட் பீனட். ಅದೇ ಹಾಕಿ ಫೋಟೋ ಹಲೋ ಪೆಪ್ಪರ್ ಫ್ರೈ ಮೇಡಮ್ ಎಷ್ಟಿದು இதெல்லாமே டிப்பிக்கல். நம்ம அந்த முன்னாடியெல்லாம் நமக்கு வந்து எக்ஸிபிஷன்லாம் வந்தால் எல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம் அதெல்லாம் கிடைக்கும்ல, அது மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் சாமான்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. பசங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் நினைக்கிறேன். க்ளேயில் வந்து பாட் நம்மளே பண்ணலாம்னு நினைக்கிறேன் பே பண்ணிவிட்டு. ஒரே துணி கடையாக இருக்குது. போகாத குறைக்கு இன்றைக்கி வெயில் நம்மளை சாவடிக்குது. வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு திடீர்னு வெளியில் வந்தோன்னே மூச்சு முட்டுறது. பசங்களுக்கு என்டர்டெய்னிங்க்கு இதெல்லாம் வேறு இருக்குது, இந்த ராட்டனம் இந்த மாதிரியெல்லாம். ஆனால் ரொம்ப சாவடிக்குது வெயில். ஏன்னா அவ்வளோதான், கிளம்ப போகிறேன் நான்.